பாலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதில் வந்துட்டு ஒரு விஜய் ரசிகர் பயங்கரமாக ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதாவது சேலஞ்ச் விடுற மாதிரி பேசியிருக்காரு. சரி, விஜய் ரசிகர்னாலே நம்ம எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்போம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருமே விஜய் ரசிகராக தான் இருக்காங்க. அதாவது ஜெனுவனான விஜய் ரசிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இந்த அரை டிக்கெட் மாதிரி இருக்க விஜய் ரசிகர்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவான விஷயங்களை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சார் இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கார். அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம ரசித்தோம், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம அவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட முதல்வராக உட்கார்ந்துருக்கார். அதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது இவரும் வந்துட்டு நான் விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான சில வீடியோஸ் போடும்போது பார்க்கவே நமக்கு ஏன் இப்படி பேசுகிறாரு, நம்ம தளபதிக்கு தானே அது வந்துட்டு ஒரு அசிங்கமாக இருக்கும். நம்ம தளபதியை வந்துட்டு எத்தனை பேர் நேசிக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க வந்துட்டு இவர் இந்த மாதிரிலாம் பேசும்போதுட்டு நெகட்டிவான ஒரு இமேஜினேஷன் தானே க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன வீடியோ தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, சென்சார்லேருந்து வெளில வந்துட்டு இந்த மாதம் ஜூலை மாதம் எண்டுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகுது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தரை கூட தொக்கா கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது வேறு யாரும் சொல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் 2 படத்தை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கூடிய விரைவில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஸோ அந்த ஜனநாயகனும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் யார் பிளாக் பஸ்டர் ஆக போகிறாங்க, யார் அடித்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் அவர் என்ன மாதிரி பேசியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டாரை வந்துட்டு ஒரு நெகட்டிவாக எப்படியெல்லாம் பேச முடியுமோ ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசியிருக்கார். இதுதான் வந்துட்டு கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் நம்ம இளைய தளபதி விஜயும் பிடிக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் வந்துட்டு நான் படம் நடிக்க போகிறேன், நான் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறார், படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து படத்தில் நடிக்க போகிறேன் அப்படி போய் அப்பா கிட்ட போய் சொல்லும்போது அப்பா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ நடித்து காட்டு, ஏதாவது ஒரு சீன். அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யார் எந்த படத்தை நடித்து காட்டினார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் அவங்க பேசினா அந்த டைலாக் எடுத்து தான் அப்பா முன்னாடி நடித்து காட்டியிருக்காரு. அப்போ அப்பா வந்து சரி உனக்கு நல்லா நடிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்பா என்கரேஜ்லாம் பண்ணலை. சிசி சார் வந்து உடனே என்கரேஜ் பண்ணல. என்ன பண்ணாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்துட்டு விஜய் கூட்டிகிட்டு போய் இவன் வந்து படிச்சுட்டு இருக்கான், படிக்கும்போது நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லி பேசுகிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்ட்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட தான் கூப்பிட்டு போனார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு எஸ்சி சார் க்ளோஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் எஸ்சிசி சார் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிக்கிறேன்னு சொல்கிறான், நீங்கள் வந்து எதாவது அட்வைஸ் பண்ணுங்கள், அவன் படிக்கட்டும். அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு, நீங்கள் நடிக்க வாங்க தம்பி, தப்பு இல்லை, ஆனால் உங்கள் படிப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டாரே அட்வைஸ் பண்ணியிருக்காருன்றது நம்ம எல்லாம் ஊர் அறிஞ்ச விஷயம் இல்லையா. ஏன்னா இது கடையில் வந்துட்டு 1992 நாளைய தீர்ப்பு என்ற ஒரு அந்த படம் தான் வந்துட்டு நம்ம இளைய தளபதிக்கு முதல் படம். அதில் ஹீரோவாக அவங்க அப்பாவே அறிமுகப்படுத்துகிறாரு, அதுவும் நமக்கு தெரியும். அப்போது அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு முதல் நாள் கூட போயிட்டு சூப்பர் ஸ்டார் கிட்ட நான் இந்த படம் நடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து என்னை ப்ளஸ் பண்ணணுன்ட்டு நம்ம இளைய தளபதி அவரை போய் பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோ இன்ன வரைக்கும் மெமரபிளாக இருக்குன்னு நம்ம இளைய தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. என்னோடய பெட்ரூமில் அந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிடிக்கும்னு, விஜயோட ரோல் மாடலே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்குல்ல, அவரே வந்துட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு மதித்து அவங்கள பார்த்து தான் ஃபாலோ பண்ணி சினிமா துறைக்கு வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்கான்னு கூட பார்த்து தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு அவருக்கே ஒரு களங்கத்தை உண்டு பண்ணுற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க, வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோணுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லட்டுங்களா. தளபதி விஜய் நடித்த படமே 69 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அதில் எண்ணி நம்ம ஒரு சில படங்கள் சொல்லலாம், 30-35 படங்களுக்கு மேலே வந்துட்டு போட்டி முனையில் வந்துட்டு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஸ்டாரோடைய எந்த படத்தில் இவர் போட்டி போட்டார், எந்த படம் அட் அ டைமில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சச்சின், இன்னொரு பக்கம் சந்திரமுகி. இந்த 2 படத்தில் எந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி
அடுத்த படம் இன்னொரு படம் முத்து படம் ரிலீஸ் ஆன அதே டைமில் தான் சந்திரலேகான்ற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துலேயும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு. இதை நான் எதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு புரியாமல் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தேவையே இல்லாமல் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டோட வந்துட்டு சண்டை படுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எப்போத்துலேருந்து இருக்கார், இன்ன வரைக்கும் அவருக்குன்னு தனி ரசிகர் இருக்காங்க, தனி ஃபேனே இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம முதல்வர் வந்துட்டார், நம்ம விஜய் வந்துட்டு அவரோட கம்பேர் பண்ணி பேசணும், என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு சீனியருக்கு மரியாதை இல்லாமல் பேசணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, நம்மளோட சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் மூத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தானேங்க நம்ம இருக்கோம். நீ உனக்குலாம் வயசாகிடுச்சு, நீ ஓரம் ஒதுங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட எதிர்த்து பேசியோ அவங்கள வந்துட்டு ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம முன்னுக்கு வர பார்க்குறோமா? கிடையாதுல்ல. அவங்களோட நம்ம லைஃபே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தானே சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு வந்துட்டு இவரை ப்ளஸ் பண்ணார், நீ வா படம் வந்து நடி, உன்னால் எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நடின்னு அவர் ப்ளஸ் பண்ணதுனால தான் நம்ம வந்து இளைய தளபதியோட படங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவரும் எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி தவிர்க்கவே முடியாத ஒரு தமிழ்நாட்டோட தலைவராக இருக்கார். தமிழ்நாட்டோட முதல்வர்ன்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துல அவருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி சில அல்லு சில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லு சில்லுங்கெல்லாம் வந்துட்டு நான் விஜய் ரசிகர் தான், நான் விஜய் ரசிகர் தான் சொல்லிட்டு அவருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தலைமை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்றைக்குமே வந்து சீனியருக்கும் ஜூனியருக்கும் வந்துட்டு போட்டியாக நினைக்காதீங்க. அவங்கள நம்மளுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. சூப்பர் ஸ்டார் தான், நம்ம இளைய தளபதி தாங்க. தொடர்ந்து இது மாதிரி பல அப்டேட்கள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.